ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். பாருங்கள், இந்த காஷ்மீரி ரோஸ் ஒரு 2-3 நாளைக்கு முன்னாடி தான் ஒரு தட்டு நிறையா பூ பறித்தேன். இப்போ நிறையா பூ திருப்பி இருக்குது. ஸோ இது எல்லாமே கொக்கோபிட் மீடியா. ஆல்ரெடி உங்களுக்கு நிறைய பேருக்கு தெரியும், இந்த கொக்கோபிட் மீடியா பேபி பிளான்ட்லேருந்து நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வளர்க்குறேன்னு. ஸோ இதெல்லாம் வந்து ஒரு 6 இன்ச் 8 இன்ச் 10 இன்ச் அப்படியே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக குழந்தையிலேருந்து வளர்த்து கொண்டு வரேன். ஸோ இப்போதைக்கு இப்படி இருக்குது. இப்போ ரீசெண்டாக உங்களுக்கு எப்படி வளர்க்கணுங்கிறத ஒரு சீரீஸ் மாதிரி ஸ்டார்ட் பண்ணி இப்போ 1 வீக் ஆகுது. நம்ம அந்த சாட்டர்டே அன்றைக்கி அதோட அப்டேட்டை பார்க்கலாம். 5th டே அன்றைக்கி கூட காமிச்சிருப்பேன் எப்படி இருக்குன்னு. ஸோ நிறைய பேர் வளர்க்கலாம் அப்படின்னா, இப்போ கிளைமேட் வந்து பழையபடி நமக்கு வந்து ஃபேவரபுளாக இல்லைப்பா. நடுவுலே நல்லா வந்து மழை பெஞ்சு கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. பட் பழையபடி இப்போது ரொம்ப வெயில் அடிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஸோ கொஞ்சம் வெயிட் பண்ணலாம். திருப்பி வளர்க்கணும் அப்படின்னா ஆல்ரெடி ஸ்டார்ட் பண்ணிட்டோம்னா அதை எப்படியாச்சும் வளர்த்து கொண்டு வந்துடலாம். இந்த அரிசி, உமி, மண் இதெல்லாம் கொஞ்சம் நிறைய பேர் கேட்குறீங்க. கொஞ்சம் வெயிட் பண்ணலாம்ப்பா, கிளைமேட் மாறட்டும். கொஞ்சம் சில்னஸ் இருந்தால் தான் உங்களுக்கு க்ரோத் ரேட் நல்லாயிருக்கும். உங்களுக்கு வந்து ரொம்ப ஹெவி அந்த வெயில் ஜாஸ்தியாக இருந்ததுன்னா க்ரோத் ரேட் இந்தளவுக்கு இருக்காது. ஸோ நம்ம மெயினாக அந்த ஆகஸ்ட், செப்டம்பர் அந்த மாதிரி ஒரு ரெய்னி சீசனில் வளர்க்கும்போது தான் அது கரெக்டாக இருக்கும். ஸோ நாளைக்கு நம்ம இந்த சாட்டர்டே அன்னைக்கு அதோட அப்டேட்டெல்லாம் பார்க்கலாம். என்ன சாப்பாடு கொடுக்கலாங்கிறதெல்லாம் நம்ம டீட்டெயில்டாக பார்க்கலாம். ஸோ நிறைய பேர் கேட்குறீங்க, இந்த மாதிரி நம்ம 1340 13க்கு பதிலாக 5234 கொடுக்கலாமா அப்படின்னு பேபி பிளான்ஸு கேட்குறீங்க. ஸோ பேபி பிளான்ஸுக்கு வந்து 1261 தான்ப்பா. அதுதான் வேர் வளர்ச்சிக்கு. இந்த 5234 இதெல்லாம் வந்து கொஞ்சம் பெரிய செடிகளுக்கு தான் நம்ம கொடுப்போம். ஸோ முடிஞ்ச அளவுக்கு அந்த 1261 நீங்கள் பேபி பிளான்ஸுக்கு கொடுங்க. 1340 30 2 months ஆர் 2.5 monthsக்கு மேலே தான் நம்ம கொடுக்க போகிறோம். நல்லா வேர் வளர்ந்ததுக்கு அப்புறம் தான். ஸோ அதை பற்றியெல்லாம் டீட்டெயில்டாக அடுத்தடுத்து வர வீடியோஸில் நம்ம பார்க்கலாம். ஜஸ்ட்டு இதை அதே மாதிரி பேபி பிளான்ட்டை ஃபுல் சன்லைட்டில் எப்போ வைக்கலான்னு வேறு கேட்டிருக்கீங்க. ஸோ பேபி பிளான்ட்டில் இப்போது வந்து பயங்கரமாக வெயில் அடிக்குது பழையபடி. முடிஞ்ச அளவுக்கு வந்து ஒரு நிழல் பாங்கான இடத்துல வைக்கிறது தான் நல்லது. காலையில் கொஞ்சம் நேரம் இன்ட்ரடியூஸ் பண்ணலாம், ஒரு 10 மணி வரைக்கும். அதுக்கப்புறம் திருப்பி கொஞ்சம் நிழல் பாங்கான இடத்துல கொண்டு போய் செடியில் வச்சிடலாம். ரொம்ப ஹீட்டில் இருந்துச்சுன்னா செடினால் தாங்காது. ஏன்னா வேரெல்லாம் நம்ம கழுவி இருக்கோம். ரொம்ப கேர்ஃபுல்லாக தான் ஹேண்டில் பண்ணணும்ப்பா. ஸோ பேபி பிளான்ட்ஸ் எல்லாம் ரொம்ப வெயிலில் வச்சிடாதீங்க, பார்த்து நம்ம கொண்டு போகணும். ஸோ இது எல்லாமே கொக்கோபிட் மீடியாவில் வளர்கிற செடி. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.